கீழே கீழே வணக்கம். உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் சிவகுமாருங்க. கோவை மாவட்டங்க. கிணத்துக்கடவு தாலுக்காங்க. பணப்பட்டி கிராமங்க. பணப்பட்டி. சரி. கிணத்துக்கடவு பக்கத்தில். கிணத்துக்கடவு பக்கம். சரிங்க, சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு என்ன பண்ணீங்க? செல்கான்லேருந்து என்ன பண்ணீங்க? நாங்கள் வந்து முதல்ல உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். 5 ஏக்கர் பூமி இருக்குதுங்க. ஒரு 25 போர்லேருந்து 30 போர் வரைக்கும் போர் இருக்குதுங்க. சரி. சப் ஓடுதுங்க. 5 சர்வீஸ் இருக்குதுங்க. சப்பு 3 சப் ஓடுங்க. போர்களெல்லாம் ஆளுங்க. எங்கள் ஏரியா வந்து ட்ரையான ஏரியாங்க. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு பிவிசி ஃபுட்பால் ட்ரை பண்ணுங்க. ஸ்டோரேஜ் ஃபுட்பால் பாலோட ஒன்று செட் பண்ணி கொடுத்தாங்க. அது ட்ரை பண்ணுங்க. சரி, இருந்தாலும் அதுக்கெல்லாம் தண்ணி கம்மியாக வருதுன்ட்டு சப்பு போட்டுங்க. இப்போ எங்கள் ஏரியா தண்ணியில் வந்து ஆழம் போய்த்தே வருங்க. 700 800 1000 அப்படி போய்த்தே வருங்க. அப்போ சப்பு ஓடினாலுமே அந்த தண்ணி கூட வந்து மண் வருங்க. மண் வந்தங்காட்டி இம்ப்ளர் வந்து சீக்கிரம் தேஞ்சு வருங்க. சப் போட்டால் 3 மாதத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணணுங்க. அப்போ அதை ஓடிட்டு இதுங்க. அதுக்கு பிறகு இந்த பெரிய டவர் லைன் வந்ததுங்க. டிபி லைனு. அந்த டவர் லைன் வந்தங்காட்டி அந்த மழை காலத்துலேங்க, அந்த மழை காலத்தில் என்ன வந்துச்சுன்னா மின்னல் இடி மின்னல் வந்ததுன்னா வைண்டிங் போயிருதுங்க மோட்ரு. சரி, ஓடிட்டு இருந்தால் வைண்டிங் போதுன்ட்டு நிறுத்தி வச்சாங்க. மழை காலத்தில் நிறுத்தி வச்சாலுமே அந்த மின்னல் வரும்போது அதுலேருந்து கரண்ட் பாஸ் ஆக மாட்டேங்குதுங்க. அந்த கேபிளெல்லாம் மெரிட் ஆகிடுறது. அப்புறம் அதனால் யூடியூப்பில் உங்கள் பம்ப் பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு வந்து போர் வந்து அது 1300 அடிங்க. 1300 அடிக்கு சிங்கிள் பம்ப் போட்டோங்க. 1500 கெப்பாசிட்டியில் எடுத்து. ஏரோஸ் வந்து நம்ம இறக்குற ஓஸ் பயன்படுத்திக்கலாம்ட்டு ஏரோஸ் அரேஞ்ச் ஓஸ் இருந்ததுங்க. அரேஞ்ச் ஓஸ் போட்டால் டெய்லியுமே ஓஸ் வெடிச்சிட்டு இருந்ததுங்க. ஏரோஸ் அந்த லோடு தூக்காமல் ரொம்ப ஆழமாக இறக்குன்னு வச்சுங்களா. சரி. அப்புறம் அதனால சரி டபுள் பம்ப் இருக்குதுன்னு டபுள் பம்ப் போட்டங்காட்டி கம்ப்ரஸருக்கு லோடு மில்லிங் ஃப்ரீயாக ஓடுது. 2 இதில் தண்ணி வரங்காட்டி லோடு இல்லாமல் ஓடுது. ஆமாம். இப்போ தண்ணியுமே அது வந்து சப்பில் மணிக்கு 4000 லிட்டர் வந்ததுங்க. இப்போ 4000 லிட்டர் கூடிய வருங்க. 4000 லிட்டரோட சப்போட அதிகமாக வருது. அதிகமாக தான் வருது. இந்த மாதிரி டபுள் பம்ப் 2 போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு சிங்கிள் பம்ப் ஒன்று 500 அடி போர் இருக்குதுங்க. அதில் சிங்கிள் பம்ப். நீங்கள் டபுள் பம்ப் 1 எடுத்தீங்கன்னா 2 எடுத்துக்கீங்க. 2 எடுத்துங்க. 2 பம்ப் ஓடுது. ஆமாம். 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம். 2 வீடியோ பார்க்கலாம். சரி. இப்போ நீங்கள் மெயினாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே சப்மர்சிபிள் போட்டு காயில் போயிட்டே இருந்தது. என்ன காரணம்? இந்த லைன் இபி லைன் போச்சு. அது போக இன்னொரு போரில் மண் வந்து இம்ப்ளர் தேஞ்சு இது போச்சு. 3 மாதம் 4 மாதம் தான் ஓடுங்க. இப்போ நம்ம செல்கான் ஃபுட்பால் எத்தனை ஃபுட்பால் போட்டுக்கிறீங்க? செல்கான் டபுள் பம்ப் 2 போட்டுதுங்க. சிங்கிள் 1 போட்டுதுங்க. அது போக நாங்கள் வேற ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு 4 பம்ப் போட்டுக்கிறோம். டோட்டல் இப்போ எத்தனை பம்ப் இந்த பணப்பட்டிக்குள்ள உங்களுக்கு தெரியும்? பணப்பட்டிக்குள்ள 4 தான் ஓடுதுங்க. அந்த சுல்தான்பேட்டைக்கு பக்கத்தால் புளிமரத்து பழைய செந்தில்னு ஒருத்தருக்கு அவருக்கு ஓடுதுங்க. அப்புறம் காவநாயகி மலத்து பக்கத்தாலேயே ஒரு 2 பம்ப் ஓடுது. டோட்டலாக இங்கே ஒரு 6-7 பம்பு ஓடி. 4 அங்கே 3 7 பம்ப். உங்களுக்கு தெரிஞ்ச 7 பம்பு ஓடுது. திருப்திங்க. அதில் ஏழுமே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு சர்க்கிள் இருக்கலாம் கேட்டுக்கிறீங்க எப்படி ஓடுது என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறீங்க. ஆமாங்க. சரி, ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மர்சிபிளில் பிரச்சனை வந்துருச்சு. அது சப்மர்சிபிள் மோட்டர் கழட்டி இப்போ போட்டுட்டு இப்போ இதை போட்டுட்டு போகிற பார்க்குறீங்க. இது மணிக்கு 4000 லிட்டர் வருது. இப்போ 2 லிஞ்சே தேவை ஜாஸ்தியாக தேவை 5000 லிட்டருக்கு வருது. அது நீங்கள் பைப் என்ன குறைச்சினா இன்னும் தண்ணி சேர்ந்து வரும். அந்த பைப் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 300-400 அடி வெளியே கிடக்க மாட்டேங்குதா? 400 அடி குறைக்கும் போது இன்னும் தண்ணி இன்னும் ஒரு 20-30% தண்ணி கண்டிப்பாக சேர்ந்து வரும். இன்னொரு போரும் 700 அடி போர்லேருந்தே 700 அடி வருதுங்க. சரி, டேங்க் வச்சுட்டுனா டேங்க் வச்சிருக்கேன். இப்போ அந்த போரையும் பார்த்துலாங்களா? டேங்க் வைக்கலான்ட்டுக்கிறேன். ஆமாம், அங்கே டேங்க் வச்சுலாம் இப்போ தண்ணி அது எங்களுக்கு பார்க்கலாங்க. அது ஒன்று கோழி பண்ணைக்கு வேண்ட்டு ஒன்று தொட்டியில் விழுகுது, ஒன்று கிணத்துல விழுகுது. சரி, நான் விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் அனுபவத்தில் என்ன சொல்கிறீங்க? இப்போ மழை காலத்தில் நல்லா ஓடு நம்ம சப் எடுத்து போட்டுதுன்னா 1200 அடிக்கு போகிறோன்னா சர்வீஸ் எல்லாம் எங்களுக்கு தொலையாக்குதுங்க. இப்போ கேபிளே வந்து ஒரு 500 மீட்டர் வாங்கணுங்க. கேபிள் மீட்டர் 150 ரூபாய்ங்க. ஒரு போர் கிறக்கு இப்போ எப்படியும் 5-6 லட்சம் வருங்க. 1600 அடி போர் ஓட்டி 5 லட்சம் ரூபா வந்துடும். 5 லட்ச ரூபா குறைவெல்லாம் வருங்க. இது அந்த செலவு இல்லைங்க. ஓஸு கம்ப்ரஸரு அவ்வளோதான். தண்ணி கம்மியாக இருந்தாலும் நிறுத்திக்கலாம். இல்லை போகாதே ஒன்றும் அது கவர்மெண்ட் கரண்ட் ஃப்ரீயாக போச்சு. உங்களுக்கு ஒன்றுமே வீணாகாது. ஆமாங்க. அதனால எல்லாருமே இதை பயன்படுத்தலாங்க. சப்புக்கு வட்டியா எல்லாம் அந்த பழைய ஃபுட்பால்லேருந்து நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுங்காட்டி தான் சொல்கிறோம். அதான் புரியுது. உங்களுக்கு அதனால் அனுபவம் இருக்கிறனால உங்களுக்கு தெரியுது. ஹை ப்ரெஷரும் இருக்குதுங்க. சாதா 5 HP சாதா 7 HP எல்லாமே இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டீங்க. போரில் மண் வரதையும் பார்த்துட்டீங்க. லைன் போய் அது எப்போ நைட் தூங்கும் போது காலையில் ஓடுமான்னு பயந்துட்டே தான் எந்திரிக்கணுங்க. இது பிரச்சனை இல்லைன்னு வைக்கல. இப்படி பயந்து என்னைக்கு இப்போ எத்தனை நாள் விவசாயத்தை பண்ணுறது? பண்ண முடியாது.
அதனால இதை எடுத்துட்டா விவசாயிகள் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எங்கள் ஊர்லேயும் நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேங்க. இப்போ எங்கள் ஏரி தண்ணி இருக்குங்காட்டி கிணத்துல ஓடுதுங்க. கிணத்துல ஓடுது. அடுத்து போர் ஓரமிக்கும் போது எங்கள் ஊர்லேயே கிட்டத்தட்ட 50 பம்பு 50 பம்பு தேவைப்படும். சரி 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 சரி. நான் ஒரு தடவை உங்களுக்கு கம்பெனி பண்ணால் இம்பில் நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டீங்க. மண் வந்து இம்பில் போனதையும் பார்த்துட்டீங்க. நீங்கள் லைன் ஒரு போய் வருஷத்துக்கு மேலே தண்ணி ஓடினாலும் இப்போ மண் வந்து பிடிச்சதுன்னா வைண்டிங் சேர்த்து போயிருங்க. வைண்டிங் போகுது. 5000 ஒரு சர்வீஸ் போனால். ஒரு சர்வீஸ்க்கு வருஷம் எப்போ எத்தனை 5000 சரி வருஷத்துக்கு 2 டைம் பண்ணணும். எங்கள் ஏரி கண்டிப்பாங்க. உங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் வருங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக மண்ணு தான் வருங்க. கீழே போனால் அந்த தண்ணிக்குள்ள லேசாக மண் சேர்ந்து வரும். ஒரு 10 குழிக்கு ஒரு குழி வேணா கம்ப்ளைண்ட் இல்லாமல் கம்ப்ளைண்ட் இருக்கும். இது 9 குழி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். அதனால விவசாயிகளை இதை பயன்படுத்துறது நல்லது. நல்லது. ஏன்னா நாங்களே எவ்வளோ வீடியோ போடுறேன். யூடியூப்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 350 வீடியோ இருக்குது. பட் விவசாயிகள் இன்னும் பெரிய லெவலில் நம்பிக்கையோ ஏதோ விளம்பரத்துக்காக சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை நம்பி போடலாங்க. நாங்கள் அனுபவத்தில் பார்த்தங்க. நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. குரூப்லையும் அன்னைக்கு பேசணுங்க, வீடியோ போட்டு இருந்தாலும் நேரடி வந்து பார்த்தா இல்லை இப்போ நாங்கள் போதும் எங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தானே இந்த ஈபி லைன் போகிற நாங்கள் பார்க்குறோம், தண்ணி வரது பார்க்குறோம். அதாவது அந்த ஒரு பம்பு போட்டு தூக்காத ரெண்டு பம்பு போட்டுங்காட்டி கம்ப்ரஸர் ஃப்ரீயாக ஓடுது. அதான் லோடு குறைஞ்சிக்குதுல்ல ஈஸியாக. அதனால தான் நம்ம டபுள் பம்பே நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது நீ இது ஸ்டோரேஜ் கம்மியாக இருந்தால் கூட டபுள் பம்ப் ஓட்டினா இதில் பாதி தண்ணி அதில் பாதி தண்ணி ஒரு முழு தண்ணி வந்துடும். சப்மர்சிபிள் ஈக்குவலாக வந்துடும். நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா 4000 லிட்டரோட ஒரு 1000 லிட்டர் சேர்ந்து வருது. பாருங்க 5000 லிட்டர் கண்டிப்பாக விழுந்துட்டே இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கு. சரிண்ணா சரிண்ணா ரொம்ப நன்றி. நம்ம அந்த பம்ப் பார்த்தலாங்களா? அந்த பார்த்தலாம்.